தயவு செஞ்சு இந்த வீடியோ எல்லோரும் ஒரு நிமிஷம் பாருங்களேன். என்ன கோரிக்கை வலியுறுத்தி வந்து போராட்டம் நடக்கும் தெரியலாமா? அதாவது என்னன்னா, இந்த அய்யனார் ஜானகியம்மாள் கல்லூரியில் சமீபத்தில் படித்து ஒரு சிறந்த மாணவியாக இருக்கக்கூடிய மாணவியான சோலை ராணி வந்து ஒரு தன்னுடைய கல்லூரியில் பயிலக்கூடிய தன் துறை சார்ந்த மாணவரான ஒரு சக நண்பர்களுடைய உட்கார்ந்து பேசுவதாகவும் அவங்ககிட்ட வந்து இவங்க இருவரும் தவறுதலாக ஒரு சில கருத்துக்கள் பரிமாற சொல்லி இந்த கல்லூரி நிர்வாகம் அந்த பெண்ணை வந்து முறையாக கண்டிக்கின்ற பேர்ல தன்னுடைய தாய் தப்பான கூப்பிட்டு அவளை வந்து முறையாக கண்டிக்காம இந்த மாணவி வந்து இவ்வளவு பெரிய அலட்சியம் செஞ்சிருக்காங்க, இங்க வந்து படிக்கணும் இந்த மாதிரி செய்யணும்னு சொல்லி மாணவியோட தாயார்கிட்ட பேசுனதுனால அந்த மாணவி மன உளைச்சல் காரணமாக பேராசிரியர் எடுத்த கடும் நடவடிக்கையால அந்த மாணவியுடைய கல்லூரியினுடைய சான்றிதழ் வந்து கொடுத்து அனுப்பிட்டாங்க டிசி. அந்த பொண்ணு தன்னுடைய மன உளைச்சல் 2 நாளைக்கு முன்னாடி தற்கொலை செஞ்சுட்டாங்க. ஆனா காவல்துறையில வந்து அந்த பெண்ணோட மரணத்தை 191 பயந்துருக்காங்க தற்கொலை. அப்ப தற்கொலைக்கு யார் காரணம்ன்றது இந்த கல்லூரி நிர்வாகம் பதில் சொல்லி ஆகும். அதற்காகத்தான் அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய மாணவர்களால இந்த மாணவிக்கு உரிய முறையில நீதி கிடைக்கும் கேட்டு போராடிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதே மாதிரி மாணவர்களுக்கும் நடக்கக்கூடாதுன்னு காண்டிதான் இந்த போராட்டம். இந்த நிர்வாகத்தை கண்டிச்சு மாணவர்களுக்கு இப்படி நடக்கக்கூடாது, மாணவிக்கும் நடக்கக்கூடாது, இந்த கல்லூரி பேராசிரியர்கள் இது போன்ற அவதூறான செயல்களில் ஈடுபடக்கூடாது இந்த போராட்டம். இந்த சோழராணிக்கு மட்டும் கிடையாது, இங்க படிக்கக்கூடிய அனைத்து மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் லவ் பண்ணுறது பண்ணாமல் போகிறது அந்த பொண்ணோட விருப்பம். ஆனால் அந்த பொண்ணை லவ் பண்ணிச்சா இல்லையா நம்மளுக்கு தெரியல. அவன் ஃப்ரெண்டாக பேசியிருக்காங்க. 1 மாதத்துக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஃபோட்டோ அது வந்து அந்த காலேஜ் ஃபுல்லாக வைரலாக இருக்குது. அது அந்த டீச்சர்ஸ்க்கு அதுக்கும் போயிருக்கு. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க பேரண்ட்டை கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க. வார்ன் பண்ணல, அன்றைக்கி ஃபுல்லாக அவங்கள காக்க வச்சுருக்காங்க. அதனால் என்ன ஆயிருக்குன்னா, அந்த பொண்ணோட பேரண்ட் வந்து அவங்கள கண்டிச்சிருக்காங்க. இதனால் அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்குன்னா, மன உளைச்சல சூசைட் பண்ணியிருக்கு. ஆனால் ஒரு விஷயம், இதுக்கெலாம் சூசைட் பண்ணிக்கக்கூடாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம், இந்த விஷயத்துக்கெலாம் நம்ம சூசைட் பண்ணிக்கூடாது. இதுக்கெல்லாம் நம்ம எதிர்த்து தான் நின்று போராடணும். எவனா எதனா சொன்னால் நம்ம சூசைட் பண்ணிக்கணுமா? தயவு செஞ்சு யாரும் இந்த தவறான முடிவு மட்டும் எடுத்துடாதீங்க. என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஜஸ்டிஸ் ஃபார் சோலை ராணி.